Hi friends, welcome to Nicedaykitchen. இன்னைக்கு fridge tour பார்க்க போறோம். First fridge எப்படி clean பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிருங்க. உள்ள இருக்கிற ட்ரே எல்லாம் எடுத்து சோப்பு போட்டு கழுவி வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஈர துணியை வச்சு உள்ள ஃபுல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஒரு பவுல்ல 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. 6 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், சோடா உப்பு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண லிக்விடில் காட்டன் துணி முக்கி ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருங்க. நல்லா காயட்டும். எதனால் இப்படி செய்கிறோன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு ஸ்மெல் வரும். இப்படி தொடச்சி எடுத்தால் அந்த ஸ்மெல் வராது. ஃப்ரிட்ஜு நல்லா க்ளீனாக இருக்கும். ஃப்ரிட்ஜை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜு மேலே டஸ்ட் விழாமல் இருக்க கவர் போட்டிருக்கேன். ஃப்ரிட்ஜு கவர் மேலே டஸ்ட்பின் கவர் வச்சுருக்கேன். சைடில் கேஸ் புக்கும் நோட்டும் பென் வச்சுருக்கிறேன். என்னோடய ஃப்ரிட்ஜு ட்ரிபிள் டோர் ஃப்ரிட்ஜு. இப்போ ஃபஸ்ட்டு டோரை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நெய் எடுக்க ஆடை சேர்த்து வச்சுருக்கிறேன். ஆடை ஃப்ரீஜரில் தான் வைக்கணும். இந்த சைடு பட்டர், விப்பிங் க்ரீம், சாக்லேட் வச்சுருக்கேன். செகண்ட் டோர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரேயில் முட்டையும் கொஞ்சம் ஃபுட் கலர் வச்சுருக்கேன். ரெண்டாவது ரேக்கில் பிஸ்கட் வச்சுருக்கேன். பிஸ்கட்னா என்னோடய குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மூணாவது ட்ரேயில் மொச்சையும் கொண்டக்கடலையும் வச்சுருக்கேன். பயிறு வகைகளை ஃப்ரிட்ஜில் வச்சா வண்டு வராது. நாலாவது ரேக்கில் கஸ்தூரி மேத்தி, ஜெலட்டின் பவுடர், ஜெல்லி மிக்ஸ் வச்சுருக்கேன். தக்காளி சாஸ், சோயா சாஸ், சில்லி சாஸ், ஜாம், ஊறுகாய் வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் மெடிசன் வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் இட்லி மாவு, இன்னொரு பாத்திரத்தில் அடை மாவு வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் தயிர், அப்புறம் மருந்து பொடி. ரெண்டாவது ரேக்கில் குக்கீஸ் வச்சுருக்கேன். சோன் பப்படி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலையை க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். சின்ன பாக்ஸில் புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சில்வர் பாக்ஸில் அதிரச மாவு. குழந்தைங்களுக்கு ஈவினிங் செஞ்சு கொடுப்பேன். லாஸ்ட் ரேக்கில் இந்த பாக்ஸில் மல்லித்தூள், மிளகாத்தூள் வச்சுருக்கேன். அப்போந்தான் வண்டு வராது. இந்த பாக்ஸில் பச்சை மிளகாய் காம்பு எடுத்து வச்சுருக்கேன். 10 நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். இந்த பாக்ஸில் கருவேப்பிலையும் லெமனும் வச்சுருக்கேன். மூணாவது ட்ரேயில் வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு கவரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது வெஜிடபிள்ஸை ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்குவேன். இந்த லாக்டவுனால் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜு டூர் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜு மேலே பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இது எல்லாமே ஆன்லைனில் வாங்கினது தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். டேஸ்டான சமையலோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.